ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கெட் ரெடி வித் மீ ஃபார் ஸ்கூல் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கூல் ரீஓப்பன், அதுக்காக நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. நம்ம வாங்க தான் போகிறோம் இன்றைக்கி. ஆக்சுவலாக நாளைக்கு பாப்பாவுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது, 9th என்டர் ஆகிறாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மந்த் ஃபுல்லாக உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல, மே மந்த் நீ ஹாலிடேயில் இருக்க போகிற. ஆப்வியஸ்லி எல்லோரும் ஹாலிடேயில் வெக்கேஷன் போவாங்க. ஆனால் உனக்கு ஒரு டாஸ்கே இருக்குது. லாஸ்ட் இயர் நீ பேங்கிள் செய்ய கற்றுக்கிட்ட, ரைட்டா? இந்த வருஷம் நான் என்ன செய்யறேன்? இந்த வருஷம் நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நீயே சொல்லு. ஓகே, எனக்கு ஒரு விஷ் இருக்குது. பாப்பா சாரீ அயன் அண்ட் ஃபோல்டு கற்றுக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தா அவள் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த வயசுலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா அவளுடைய லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாகவே அவளுக்கு யூஸ் ஆகும். இது லைஃப் ஃபுல்லாக நமக்கு யூஸ் ஆகும்ல. அடிக்கடி நம்ம சாரீ கட்ட போகிறோம், ஃப்யூச்சரில் அவள் சாரீ கட்டுறா அப்படின்னா கண்டிப்பாக அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக ஈஸியாக வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது சாரீ கட்டுற ஏஜ் கிடையாது. பட் நீ சாரீ அயன் அண்ட் ஃபோல்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா அம்மா கட்டுவேன்ல. ஓகே, அது ஒரு ஸ்கில் தானே? ஆமாம், அது ஒரு ஸ்கில் தானே. ஏன்னா இப்போ பிறக்கிற குழந்தையே பார்த்திங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டே பண்ணுது. ஆக்சுவலாக இவளுக்கு 13 வயசு ஆகுது. பட் இப்போ நீ இது கற்றுக்கிட்ட அப்படின்னா இன்னும் நல்லா வருஷம் உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம அப்கிரேட் பண்ணலாம். சரியா? ஓகே. அது மட்டும் இல்லாம உன்னோட ப்ரொஃபஷனல் சம்பந்தமா உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது இப்போ கூட நீயே கற்றுக் கொடுக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக. ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாம் என் பொண்ணுக்கு நான் கற்றுக் கொடுத்துருவேன். அவள் லைஃப்பில் அவளுக்கு தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம், தேவையில்லைன்னா அவள் ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி அவள் மாறிக்கிட்டோம். பட் ஆனால் எனக்கு என்ன தெரியுமோ அதை கண்டிப்பாக என் பாப்பாவுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அக்ஷயாக்கு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மூலியமா பார்க்குற எல்லாருக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கலாம். ஆமாம், பார்க்குற எல்லாருக்கும் ஆக்சுவலாக நம்ம கற்றுக் கொடுக்குறோமோ இல்லையோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். இந்த வயசில் கூட நம்மளால் இது பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அதுக்காகவும் பார்த்திங்கன்னா பாப்பாவை நம்ம மோட்டிவேட் பண்ணி வருஷம் அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம கொடுப்போம். சரியா? சரி, ஓகே. இப்போ நீ கிளம்பிட்டியா? லைனரும் பொட்டு வைக்கணும், கிளம்பிட்டு. ஓகே, நானும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் கிளம்பிட்டேன். நானும் கிளம்பிட்டு நம்ம வெளியில் கிளம்பலாம். ஓகே, நான் கிளம்பிட்டேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபைனலாக நான் ஒரு விஷயம் பண்ணாமல் வெளியில் போகவே மாட்டேன். அதுதான் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது. பேசிக்காகவே எனக்கு பர்ஃப்யூம்னா ரொம்ப பிடிக்கும். நான் மேக்கப் கூட இல்லாமல் வெளியில் போயிடுவேன், ஆனால் பர்ஃப்யூம் போடாமல் வெளியில் போகவே மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பர்ஃப்யூம் பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண வைக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பர்ஃப்யூம் நம்மளை ஹால் டே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளசன்ட் ஃபீல் இருக்கும். நம்ம வெளியில் போவோம், 4 பேரை மீட் பண்ணுவோம் அப்படின்னும் போது ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அப்படின்றதுக்காக நான் எப்பயுமே பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது. நான் நிறைய வெரைட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் பர்ஃப்யூம்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுருக்கிற ஒரு பர்ஃப்யூம் மிஸ்ட்டை பற்றி தான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்வாலஜிக்கோட ரெஃப்ரெஷ் ப்ளஸ் சன்கிஸ்ட் வெனிலா பர்ஃப்யூம் பாடி மிஸ்ட். இதில் வெனிலா ஃப்ரெக்ரன்ஸ் இருக்கிறதுனால ஸ்மெல்ஸ் டெலிஷியஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் அயனிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஆக்வாலஜிக்கல் நியூ லான்ச்சிங்காக பார்த்தீங்கன்னா நியூ பாடி கேர் செட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பர்ஃபெக்ட் ஃபார் ட்ராவல்னே சொல்லலாம். இதில் பாடி வாஷ், மாய்ஸ்சரைசர் அண்ட் பர்ஃப்யூம் மிஸ்ட்டும் இருக்குது. இது ஒரு வெனிலா ஃப்ரெக்ரன்ஸோடு இருக்கிறதுனால ஸ்மெல்ஸ் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். அதே சமயத்தில் ஆல் டே ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கும். ஆக்வாலஜிக்கா பர்ஃப்யூம் மிஸ்ட்டில் இன்னும் 4 அமேசிங் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இந்த அமேசிங்கான பர்ஃப்யூம் மிஸ்ட் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா இந்த ப்ராடக்ட் ஆக்வாலஜிக்கா வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தர இந்த கோடை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் அதர் இ-காம் பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது, லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா அண்ட் பர்பிள். தேவைப்படுங்க, செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போலாமே. என்ன அக்ஷயா, எக்ஸைட்டாக இருக்கா 9th போகிறக்கு? அதேதான் இருக்கு, அதே செக்ஷனா உங்களுக்கு ஆப் இருக்கு க்ளோபஸ், அதுல இருந்து மாத்துவாங்களான்னு தெரியாது. ஜூனில் வேணால் தெரியும்னு நினைக்கிறேன். மேபி இப்போது அதே செக்ஷனில் தான் உட்காருவீங்க, கிளாஸ் மட்டும் 9th போவீங்க. ஓகே, சரி போகலாமா?
இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கூல் ஷூ வாங்க தான் வந்திருக்கோம். நாங்கள் ரெகுலராக இந்த ஷாப்பில் தான் வாங்குவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது, அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருக்க கேப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு போகிற ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு ஸ்லிப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் வந்து அக்கு ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க. அது நடக்கும்போது என் காலில் குத்தி குத்தி அது கூசிச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய கால் சைஸ் என்னன்னு நாங்கள் பார்த்தோம். செக் பண்ணும் போது பார்த்திங்கன்னா 5 இருந்தது. அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் எதுவும் மாறல. என்னோடய ஸ்கூல் ஷூ வந்து பிளாக் கேன்வாஸ். உங்கள் ஸ்கூலில் என்ன ஷூ டைப் அப்புறம் என்ன கலருன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஷூவும் சாக்ஸும் வாங்கியாச்சு. என்னோடய ஸ்லிப்பர் பார்த்திங்கன்னா ஸ்கெச்சஸ்ஸு. இந்த பிராண்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அம்மாவுக்கும் எனக்கும் ஒரே கால் சைஸுன்றதுனால அம்மாவும் சில நேரம் என்னோடய ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுவாங்க. அதே ஸ்லிப்பர் பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிளாக இருந்தது. நான் அம்மாவை வாங்கிக்கோன்னு சொன்னேன். அம்மா சொன்னாங்க ஒரே மாதிரி வேண்டாம். ஆனால் அதுலேயே பார்த்திங்கன்னா ஸ்கெச்சஸ் பிராண்ட்லேயே இன்னொரு மாடல் இருந்தது. ஆனால் அது அம்மா வாங்கலை. ஏன்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அது 6000 ருபீஸ். அதனால அம்மா வாங்கலை. நாங்கள் ஷூவும் சாக்ஸும் மட்டும் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ்கார்ட் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து அம்மாவுக்கு கான்டாக்ட் லென்ஸ் வாங்குறதுக்காக வந்திருந்தோம். அம்மா யூஸ் பண்ணுற பிராண்ட் பார்த்திங்கன்னா ஆக்வா லென்ஸு. அம்மா வாங்குறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நானும் அப்பாவும் ஸ்பெக்ஸும் கிளாஸஸும் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். அம்மாவும் வந்து போட்டு பார்த்துருந்தாங்க. அம்மாவுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது, எங்கள் 2 பேருக்கும் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பை 1 get 1 ஆஃபர்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் அதை பார்க்கல. ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே ஏசி ஒர்க்கால் பயங்கரமாக ஸ்வெட் ஆச்சு. அங்கே நிற்க கூட முடியல. எப்படா வெளியே போவோன்னு இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு கான்டாக்ட் லென்ஸ் வாங்கிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு பிடிச்ச ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம். இங்கே ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்க வந்திருந்தோம். எனக்கு தேவையான ஹைலைட்டர், பென்சில், முக்கியமாக பென்னு. இங்கே வெரைட்டி ஆஃப் பென் இருந்துச்சு. அதில் நான் வந்து நிறையா பென் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் வந்து இந்த பென் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பிராண்ட் பென்னு தான் நான் வாங்கினேன். இதில் ஒரு 10 பென்ஸ் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா நமக்கு பிடிச்ச பென்னு நம்ம தேடும் போது கிடைக்கலன்னா ஸோ அதில் 10 பென்ஸ் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் இந்த பவுச் தான் வாங்கினேன். எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபேன்சி பவுச்சில் அலௌடு இல்லை. அதனால இந்த டிரான்ஸ்பரண்ட் பவுச்சை நான் வாங்கிக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லேபிளும் டிசைனாக இருக்கக்கூடாது. அதனால ஒரு பிளெயின் லேபிளே நான் வாங்கிக்கிட்டேன். எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க் கொடுக்க மாட்டாங்க, நோட்ஸ் தான் தருவாங்க. அதெல்லாம் கேரி பண்ணிக்கிறதுக்காக நான் இந்த ஃபைலும் வாங்கிக்கிட்டேன். இந்த க்ரீன் ஃபைல் எதுக்குன்னா என்னோடய வீக்லி பீரியாடிக் டெஸ்ட், என்னோடய ப்ரீ மிட்டம் போஸ்ட் மிட்டம் இந்த எல்லா கொஷினையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான். அது நான் ஆனுவல் படிக்கும் போது எனக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ரஃப் நோட் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூலில் ரன்னிங் நோட்ஸ் எடுப்பாங்க. ரன்னிங் நோட்ஸ் எழுதுறதுக்கு இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணுறதுக்குலாம் எனக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பேப்பர் கிளிப்ஸ், அதுக்கப்புறம் நோட்டுக்கு அட்டை போடுறது, இந்த மாதிரி நாங்கள் ஸ்டேஷ்னரி ஷாப்பிங்கும் முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நாங்கள் அக்சசரி வாங்க தான் வந்திருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன், அதுக்கப்புறம் நான் வைக்கிற சின்ன பொட்டு இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து அரைச்ச சட்னி இப்போ ரீசெண்ட் டைமில் அக்ஷயாக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நான் சொல்லியிருந்தேன் க்ரீன்ஸ் நிறைய ஃபுட்டில் சேர்த்துக்குமா, உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னதுலேருந்து கருவேப்பிலை சட்னி கூட அவள் வச்சா சாப்பிட்றா. அவளுக்கு வேர்க்கடலை சட்னி கூட ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த கத்திரிக்காய் பாருங்களேன், ஹார்ட் ஷேப்பில் அழகாக இருந்துச்சுல, இதை வச்சு நான் விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த விளாக் இன்றைக்கி இதோடு முடிஞ்சிருச்சு. The next day. இன்றைக்கி டே நாங்கள் ரொம்ப சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அக்ஷயா எந்திரிச்சு குளித்து கிளம்பிட்டாங்க. நானுமே குளித்து ஒய்ஃபுமே குளித்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு லேண்ட் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நாங்கள் கொஞ்சம் குயிக்காக கிளம்பிட்டோம். எப்போவுமே ஸ்கூல் இருக்க நேரத்தில் எங்களோட டே இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஆளாளுக்கு ஒரு வேலையை பிரிச்சுப்போம். என் ஒய்ஃபுக்கு வந்து கிச்சன் வேலை, சமைக்கிறது, ஜூஸ் போடுறது, இதெல்லாம் அவங்களோட வேலை. தலைவாடுறது, இது எல்லாமே முக்கால்வாசி அவங்க வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எனக்கு வந்து அயர்ன் பண்ணுற வேலை. அவங்க அப்பத்தாக்கு வந்து இந்த ஐடி கார்டு தேடி கொடுக்குறது, அப்புறம் எதையாவது தொலைச்சிட்டு அதை தேடி எடுத்து வைக்கிறது. ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் இந்த அரிபரி வேலையெல்லாம் வந்து அவங்க தான் பார்த்துப்பாங்க. சுட சுட நெய் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. புதினா சட்னியுமே ரெடி ஆகிடுச்சு. என் ஒய்ஃப் சுட்டாங்கன்னா 2 தோசை சாப்பிடுவா. இதுவே எங்கள் அம்மா சுட்டா 1 தோசை தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப திக்காக செய்வாங்க. ஒரு தோசையே நல்லா ஃபில்லிங் ஆகிடும். அது என்னமோ தெரியல, தோசைன்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு அக்ஷயாக்கு. நான் கூட சொல்லியிருக்கேன், பிரேக்ஃபாஸ்ட்டில் வேறு எதாவது மாற்றி இந்த மில்லட்டில் பொங்கல் சாப்பிடாம, பொங்கல்லாம் தொடவே மாட்டாங்க, தோசை தான். 3 வேலையுமே தோசை கொடுத்தா சாப்பிடுவா. அது தோசை மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு.
ஒன் 2 3 சர்க்கஸ் சிங்கம் வரப்போகுது. டேய் என்ன குஷியா? வெறி பிடிச்ச நாய். ஆல் செட் ஃபைனலாக வந்து ஹாப்பியாக வந்து 9th ஸ்டாண்டர்டில் என்ட்ராக போகிறாங்க. நாங்களுமே சூப்பராக கிளம்பிட்டோம். இந்த டே ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. அக்ஷயாவுக்கும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை பாய்.